ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம இந்த மே மாதம் 17 உத்திரட்டாதியில் இருந்து பயிற்சியாகி ரேவதிக்கு போன சனி உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மிக 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 சிறப்பான ஸ்தான பலத்தோடைய சனி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகம் கட்டாயம் உண்டு. இந்த நேரத்தில் அவங்க ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் திருமண வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் அவங்க சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை அலசி பார்த்துக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் திருமணம் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்போ ஆரம்பிக்கலாமா, இவங்களுக்கு திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு தகவலாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் அவங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சான்னு அவங்க சுய ஜாதகத்தில் பார்த்துட்டு நீங்கள் திருமண ஏற்பாடு தாராளமாக பண்ணலாம். குழந்தை பாக்கியம் உண்டா? குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த ரேவதியில் இருக்கிற சனி கட்டாயம் குழந்தையை தருவார். குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? சொத்து ஏதாவது இருந்தால் எனக்கு வருமா? அப்பா சேர்த்து வச்சிருக்க பணம் வருமா? அம்மாவோட நகைகள் பெண்களுக்கு வருமா? அந்த மாதிரி விஷயங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பத்திரமாக எழுதி கொடுக்கறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் பணம் நகை அந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு கிடைக்காது. இப்போ இந்த சனி ரேவதியிலேருந்து வெளியேறி போகிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போகும். 2 பேரும் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சண்டை வர மாதிரி இருக்குது அப்படின்னா போய் முதல்ல கணவர் வேலையை விட்டு வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவார் இல்லையா? வந்ததும் அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வைங்க. முதல்ல உட்கார வச்சு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் வாங்கன்னு சொல்லி உட்கார வைங்க. உட்கார வச்சு அவருக்கு வயிற்றுக்கு ஒரு ஸ்நாக்ஸு ஒரு டீ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் கையை அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பேச ஆரம்பிங்க. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு சுகம், அதாவது ஒரு தொடுதல், ஒரு 2 பேர்த்துக்குள்ள ஒரு டச் ஏற்படணும். அப்போ தான் ஒரு 2 பேரும் தொடணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு மனசு பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சின்ன பசங்க லவ் பண்ணுற பொண்ணு அப்படி கையை பிடிச்சோம்னா ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகணும். அந்த மாதிரி கணவன் மனைவியாக ஆனதுக்கப்புறம் கூட இப்படி கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரிங்க என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காங்க, நமக்கு இப்படி ஒரு 1 லட்ச ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம போய் அங்கே நிற்கும்போது அது பண்ணாதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சிட்டு பேசி பாருங்க. அவரும் யோசிச்சுட்டு சரிம்மா அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம சொந்தம்னு வரும்போது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். இதுவே நீங்கள் அவர் வந்ததும் அவரை ஒரு ஃப்ரெஷ்அப் ஆக கூட விடாமல் ஒரு டீ கூட கொடுக்காம, எங்க என் அண்ணன் வந்திருந்தாரு, இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காராம்மா அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை வரும், சண்டை வரும். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவருக்கு எப்படி அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் கூட உட்காந்து பேசுனீங்கன்னா நல்லதே நடக்கும். அதே மாதிரி தான் கணவருக்கும். மனைவி வீட்டுக்கு வந்ததும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முதல்ல என்னம்மா பண்ணுற, எனக்கு ஒரு கப் காஃபி கொடு, இங்கே வா, நீ காஃபியெல்லாம் கூட அப்புறம் போடலாம், என் பக்கத்தில் உட்காரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அப்படி அவங்க தோளில் கை போட்டுட்டு, இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ஒரு ட்ரிப்பு போகணும், கட்டாயம் வரணும்னு ஆஃபீஸில் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் நான் ஒரு 3 நாள் வெளியூர் போகிறேன், நீ எப்படியா சமாளிச்சிருவியா, குழந்தைங்கள பார்த்துக்குவியா, நீ வேண்டான்னு சொல்லனா நான் போகலை, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தகுந்த மாதிரி அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசணும். புரிஞ்சதுங்களா? ஏன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி நிற்கிறார். ஸோ பேசுனாலே போதும், மனைவி கூட பேசுனீங்கனாலே போதும், அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு இப்போ உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரே லவ் இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களும் விரும்புகிறனால உங்களுக்கு எல்லாமே கணவன் மனைவிக்குள்ளே எல்லாமே சப்போர்ட்டிவாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ இது நடக்குதுல்ல, அதுக்கப்புறம் சனி விலகி போயிடும்.
மூணாம் இடத்துலேருந்து சனி போயிடும். ஆனால் அதுக்காக நீங்கள் அந்த கையை பிடிச்சி பேசுகிறத விட்டுறாதீங்க. எப்போவுமே கணவன் மனைவினா எப்போவுமே அந்த அந்யோன்யத்தை கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் சொல்கிறீங்க மேம், ஆனால் எங்களுக்கு நடக்கிறது எங்களுக்கு தானே தெரியுன்றீங்களா? நான் என்ன பண்ணிட்டோம், இப்போதைக்கானா நடக்கும், ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க பிரச்சனை கொடுப்பாங்களா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ப கூட மாட்டீங்க. இப்போ நான் சொன்னால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைங்களால் ஒரு பிரச்சனையும் வராது. சொன்னபடியே கேட்காத பிடிவாதம் பிடிச்ச குழந்தைங்களா இருந்தால் கூட இப்போ நீங்கள் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தங்கம் அப்படியே இப்படி இப்படி கன்னத்தையெல்லாம் தொட்டு வருடி, தங்கம் இந்த மாதிரி அப்பாவுக்கு இது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்டா, வந்துருன்னு இப்படி வரல, அதனால் எப்படியாவது இந்த ஒரு வருஷம் சமாளிச்சிரு, அடுத்த வருஷம் நான் கட்டாயம் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், அப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா சரிப்பா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. அதனால் பிரச்சனைகளே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி பூரட்டாதி குழந்தைங்களா இருந்தீங்க, உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அம்மா கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா ஆமாம்மா ப்ளீஸ்மா வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு இந்த வருஷம் நீ வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜ் போவேன், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்தால் தான் நான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன், அப்படியெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா, ஆமாம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு கீழே உட்காந்துட்டு அவங்க முட்டி மேலே எப்படி முகத்தை பதிச்சுட்டு ஆமாம் 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 அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிடா வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தையை வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் யாரும் அடம் பிடிக்காதீங்க. புரட்டாதி குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், அடம் மட்டும் பிடிக்காதீங்க. கொஞ்சம் எசவாக பேசுங்க, அப்பா அம்மா செஞ்சுருவாங்க. அடுத்து வெளிநாட்டு யோகம் உண்டா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போது சனி ரேவதியிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு போக விடமாட்டார். ஆனால் உள்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்துக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சனி 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது எதுவும் இருக்காது. விபத்துக்கள் அப்படின்றதும் எதுவும் இருக்காது. அதே போல் மூத்தவங்களுக்கு, வயது கொஞ்சம் மூத்தவங்களுக்கு சனி ரேவதியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி ரேவதியில் இருக்கிற வரைக்கும் பெரியவங்களுக்கு மூத்தவங்களுக்கு கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்குது, ஐயோ முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போன வருஷம், இப்போ அப்படி இல்லை, இந்த வருஷம் நான் நல்லா இருக்கேன், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு உங்களை உடம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டீங்க, இயங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் வராது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் அப்படியே ஓஹோஹோன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக மந்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னாலும் மிதமான வியாபாரமாக தான் இருக்கும். நீங்கள் கொள்முதல் பண்ணி வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்றுரும், ஆனால் அது பெரிய லாபத்துக்கு விற்ற மாதிரி இருக்காது, அப்படி தான் இருக்கும். வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி வேலைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு சேலரியில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வருஷம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த வேலையில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் திறமையை காட்டும்போது அடுத்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பண வரவு ஏற்படுற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பதவி உயர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் சனி இருக்கிற வரைக்கும் பதவி உயர்வுன்றது பெருசாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அடுத்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரத்துக்காக கடன் வாங்குறது அப்படின்னா வேண்டாம். ஓகேங்களா? அதாவது இன்னும் நிறைய பொருட்கொள்முதல் பண்ணி வச்சு அதை நல்லா விற்று சம்பாதிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அதனால் கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். அதனால் கடன் வாங்கி உள்ளே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது விற்காமல் அப்படியே நின்று போயிடும். அதனால் வேண்டாம். அதே போல் இருக்கிறதெல்லாம் விற்றுறலாம். ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரி எல்லாம் போட்டிங்கன்னா போதும், இருக்கிறதெல்லாம் விற்றுறலாம், அது நடந்துடும்.
அதனால் கடன் வாங்கி பொருள் வாங்குறது வேண்டாம். தொழிலுக்கும் அப்படி தான், கடன் வாங்கி தொழிலுக்குள்ளே போடாதீங்க. ஆனால் வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கடன் வாங்கலாம். ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னா கடன் வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு பணவரவு மிதமாவது வரும், நீங்கள் கடனை திருப்பி கட்ட முடியும். அதனால் தாராளமாக வீட்டு லோன், வண்டி லோன் அந்த மாதிரி எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேவதியில் சனி இருக்க வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா, எந்த பெரிய பிரச்சனையும் வராது. அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். விபத்துகள் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. பெரிய நோய் பிரச்சனைகள் வராது. சிரமங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது வராது. ஆனால் இந்த கல்யாணம், காது குத்து அந்த மாதிரியெல்லாம் வந்து அதுக்கு மொய் வைக்கணும், அந்த மாதிரி செலவுகள், வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணி உங்கள் வீட்டிலேயே பெரிய செலவு, அந்த மாதிரி திருமணம் நிச்சயமாகி ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ திருமணம் நிச்சயமாகி நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது, அந்த மாதிரி வேணால் நடக்குமோ தவிர திடீர்னு அதெல்லாம் கூட நீங்கள் சமாளிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது நடந்துச்சு, நம்ம இது செய்யணும் அப்படின்னு. இந்த திடீர்னு உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.